வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ். நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமாங்க, மாதம் மாதம் பௌர்ணமிக்கு நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போயிடுறோமா. இந்த மாதம் பௌர்ணமியும் நம்ம ஊர் மாசி நோம்பியும் ஒன்றாவே வந்திருக்குங்களா. விடுவோமா அதை நம்ம கிளம்பியாச்சு. தருமபுரிக்கு டாட்டா பை பை சொல்லிவிட்டு பஸ் ஏறி பவானிக்கு வெல்கம் சொல்ல போயிட்டுருக்கோம். கூடயே நம்ம நிலாவும் வந்துட்டுருக்காங்க. இவங்கள பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆகுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்க வழி பார்த்திங்கன்னா தொப்பூர் அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நிறைய ஆக்சிடென்ட் ஜோன், டேஞ்சர் ஜோன்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்த ஏரியாவில் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே வந்து இப்போ மேம்பாலம் கட்டுறதுக்காக இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடுக்கு ஆப்போசிட்டில் அந்த நிலா தெரியுது இல்லைங்களா. அந்த மலைக்கிட்ட வந்து ஒரு ஜேசிபியை வந்து அந்த மலையில் ஏற்றி வச்சு வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அதை பார்க்கும்போதே எப்புட்றா இங்கே ஏறிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. யாரெல்லாம் இந்த பக்கம் போகும்போது பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 2 இயர்ஸாக நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம அப்பப்போ போகும்போது இந்த வழியில் தான் ரெகுலராக போவோமா, அதனால் நான் பார்த்துட்ருக்கேன். குட்டி குட்டி வீடியோ கிளிப்ஸாகவும் நான் எடுத்து இதில் போட்டிருப்பேங்க. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா டே அண்ட் நைட்டுன்ட்டு விடாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ நாள் அவ்வளோ லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால தான் இந்த அளவு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம ஊர் மண்ணை மிதிச்சாச்சு, வாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாசி நோம்பிங்க. என்ன தான் நம்ம எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஊரில் வேலை செஞ்சாலும், நம்ம பிறந்து வளர்ந்த ஊருன்ட்டு ஒரு ஊர் இருக்கும் பார்த்திங்களா, அதுதாங்க நம்ம பவானி. இதுதாங்க இப்போ பார்த்திங்கன்னா மாசி நோம்பி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம. இது நோம்பி பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 1 மாதம் இங்கே நோம்பி நடக்கும். 1 மாதம் சாமி வந்து ஊருக்குள்ளே ஊர்வலம் போகும். ஃபஸ்ட்டு வாரம் வந்து பூச்சாட்டுவாங்க, அடுத்து கம்பம் போடுவாங்க, அடுத்து வந்து சாமி கோயிலுக்குள்ளே வந்து சாமி கருவறைக்குள்ளேயே போய் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அவங்க கையாலேயே மஞ்சள் தண்ணி, பால் அந்த மாதிரி எல்லாமே ஊற்றுவாங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஊற்றலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா யாருமே இல்லைங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது மணி பார்த்திங்கன்னா 3 மணி இருக்குங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 3 மணி. கரானம் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் வந்து திங்கக்கிழமை ஈவினிங் ஒரு 5:30 6 மணிக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. இதுதாங்க எங்கள் ஊர் செல்லியாண்டியம்மன் காவல் தெய்வம். சுயம்புவாக தோன்றினவங்க இவங்க தாங்க. 1000 மருத்துவச்சிக்கு சமமான ஒரே தாய் இவங்க தாங்க. சும்மா சொல்லலைங்க. இங்கே இருக்கக்கூடிய தலை விருட்ச மரம் பார்த்திங்கன்னா இலந்தை மரம் தாங்க. அது இந்த மரம் தான். யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை அப்படின்ட்டு அவங்க இருக்காங்களோ அவங்க வந்து இந்த மரத்தை சுற்றி வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த இலந்த பழத்தை பிரசாதமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்குங்க. இது வந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே நம்பிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது குழந்தை இல்லை அப்படின்றது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வாங்க, சாமி கும்பிட்டுக்கோங்க. எனக்குமே அந்த மரத்துலேருந்து ஒரு இலந்த பழம் கிடச்சது. அதை நான் எடுத்து காட்டுறதுக்காக கையில் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து வெளியூரில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 3.5 4 ஹவர்ஸ் ஆகுது. இருந்தாலுமே நம்ம கோயிலுக்கு போகணும், அம்மாவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அந்த ஆசையாலேயே நம்ம கிளம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம பௌர்ணமியிலேயே அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி ஓம் சக்தி பராசக்தின்ட்டு இந்த நாளில் நம்ம வந்து சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டோங்க. இது தாங்க மாரியம்மன் கோயிலில் போட்டிருந்த கம்பம். செல்லியாண்டியம்மன், மாரியம்மன், அப்புறமா அங்கே இருந்த கம்பம் 3 பேருக்குமே தண்ணி ஊற்றிட்டு அடுத்த வந்து நம்ம அங்கே கூழ் காய்ச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. இந்த கூழ் பார்த்திங்கன்னா சாமிக்கு எப்போ தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இருந்து முடிக்கிற வரைக்குமே தண்ணி கூழ் காய்ச்சி ஊற்றிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே கூழ் கிடைக்குங்க, இல்லைன்னு சொல்லாமல். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நோம்பி கடையில் வந்து புதுசாக தூரியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் இந்த யானை தூரி இதெல்லாம் இருந்தது. நாங்கள் போன டைம் வந்து அதிகாலை, அதனால் எந்த தூரியும் அங்கே சுற்றலை. அடுத்து நம்ம போன கோவில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனோங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குங்க. வர்ணாபுரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த ஏரியா பேர். வந்து இங்கே இருக்கவங்க வந்து சமயபுரம் மாரியம்மன். இங்கேயுமே நம்ம வந்து கருவறைக்குள்ளே போய் சாமிக்கு தண்ணி ஊற்றுறோங்க. இங்கே அதுதான் ஸ்பெஷல். இங்கேயுமே கம்பம் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து போன வருஷமும் இந்த மாதிரி வந்து ஊற்றினோம். இப்போ இந்த வருஷமும் இங்கே சாமிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வந்திருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அதிகாலை அப்படிங்கிறதுனால கூட்டமே இல்லைங்க. சும்மா கொஞ்சம் பேர் தான். அதுவும் செல்லியாண்டியம்மன் கூட்டம் பார்த்திங்கன்னா பழைய பாலம், அதாவது குமராபாளையம் பாலம் இருக்கும், அதுதான் பழைய பாலம். அதோடைய பாதி முக்கால்வாசியிலேருந்து அவ்வளோ தூரம் மக்கள் க்யூவில் நின்று உள்ளே வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் இந்த டைம் நாங்கள் போகும்போது கோயிலுக்குள்ளேயே மொத்தமாக பார்த்திங்கன்னா ஜனங்க வந்து ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. போலீஸ்காரங்க, ஐயர் அவங்கெல்லாம் இல்லாமல்
நல்லா நிதானமாக நின்று சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு பொறுமையாக பார்த்துட்டு மனசு நிறைஞ்சு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அந்த டைமில் வாங்கி கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வந்தவங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து நம்ம ஊற்றணும் அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஊற்ற முடியும். அதுக்கும் அவங்களுடைய அனுமதி வேணும். அது நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நாங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டோம். இங்கே வந்து நவகிரகம் இருந்ததுங்க. ஆல்ரெடி நான் வந்து இந்த ஊரில் காசி விஸ்வநாதர் கோயில், அதாவது சின்ன கோயிலில் வந்து இந்த மாதிரி நவகிரகம் தம்பதிகளாக இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்த கோயில்லையுமே பார்த்திங்கன்னா தம்பதிகள் சமேதமாக தான் இருக்குது. அதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அப்புறம் அது தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நைட்டு பார்த்திங்கன்னா சாமி மெரமனை போகுங்க. அதாவது ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி வருங்க. இந்த மாதிரி மெரமனை போகிறது வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக பூச்சாட்டி கம்பம் போடுவாங்க. கம்பம் போட்டதுலேருந்தே சாமி வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ளே சுற்றி வருங்க. அது கேட்கும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. அங்கே இங்கே போயிட்டு வந்து ஒரு வழியாக புதன்கிழமை காலையில் விடிந்து விட்டது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நிலாவை வந்து எடுத்திருப்பேன். அது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்குங்க. ரெட் மூன் சொல்லுவாங்க. புதன்கிழமை காலையில் என்ன ஸ்பெஷல்னால் பொங்கல் வைக்கிறது. சாமிக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. சேத்து வேஷம் போட்டுட்டு சாமியை வந்து சுற்றி வர்றது. அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், இங்கே மட்டும்தாங்க இப்படி நடக்கும். குதிரை வந்து சாமி முன்னாடி நிற்க வச்சும்போது துளுக்குங்க. அதாவது குதிரை இந்த இடத்துல வந்து குதிரை தான் நம்ம வச்சு சக்தி அழைப்பாங்க. இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஒயிட் குதிரை நின்றுட்டுருக்கு. என்னோடய ஹைட்டுக்கு எட்டின வரைக்கும் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த வெள்ளை குதிரை. அதை வந்து இந்த மாதிரி செல்லியாண்டியம்மன் கோவிலில் சாமிக்கு முன்னாடி நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சுட்டு வாக்கு கேட்குற மாதிரி கேட்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா குதிரை வந்து அப்படியே தலையை வந்து அப்படி குலுக்கும். பாடு குதிரை இதெல்லாம் குலுக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி குதிரையும் குலுக்குங்க. குலுக்குனதுக்கு அப்புறமா செல்லியாண்டி அம்மனுடைய தாய் வீடு வந்து எல்லையம்மன் கோவில் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. அங்கேருந்து அங்கேருந்து நம்ம செல்லியாண்டி அம்மனுக்கு வந்து சீர்வரிசை கொண்டு வருவாங்க. அதாவது சக்தி அழைத்தல், அம்மை அழைத்தல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வந்து அப்படி அழைச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே சேத்து வேஷம் போட்டுட்டு ஆடுவாங்கங்க. நாம் வந்து இங்கே பொங்கல் வச்சது எல்லாமே சாமிக்கு உள்ளே கொண்டு போய் தேங்காய் பல்லெல்லாம் உடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அம்மா எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி தட்டில் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்ருந்தோம். ஸ்டார்டிங்லேருந்து நான் எந்த கிளிப்புமே எடுக்கலைங்க. ஏன்னா நானும் அம்மா மட்டும்தான் அங்கே பொங்கல் வச்சுட்ருந்தோம். நம்ம புஜ்ஜி வந்து என்னோடய ஃபோனை வந்து பிடுங்கிட்டு போயிட்டாரா, அதனால் சரின்னு விட்டாச்சு. குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சாமி வந்து உத்தரவு கொடுத்துருச்சு. இப்போ வந்து சக்தி அழைக்கிறதுக்காக செல்லியாண்டியம்மன் கோவிலேருந்து எல்லையம்மன் கோவிலுக்கு இந்த குதிரையையும் சக்தி அம்மை அழைச்சிட்டு வரவங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க. இதுதாங்க அந்த சக்தி குதிரை. அங்கே முன்னாடி வந்து ஒரு வெள்ளை பொட்டி, அதாவது ஒரு பொட்டி மேலே வெள்ளை துணி போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அதில் வந்து சக்தி அழைச்சிட்டு வருவாங்க. இந்த நிகழ்ச்சி தாங்க அது. இந்த மாதிரி எல்லா பெரியவங்க எல்லாருமே போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பசங்களுக்கு வந்து நம்ம மொட்டை அடிச்சிருந்தோம். குட்டி பசங்க 2 பேரும் அப்புறம் அவங்க அப்பா 3 பேருமே மொட்டை அடிச்சிட்டாங்க. அதையும் போய் எட்டி பார்த்துட்டு இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்ட்டு இந்த அளவுக்கு அடிச்சிருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம பசங்க எல்லாம் அமைதியாக உட்காந்து அடிச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம பப்புக்குட்டி அவங்க அப்பா மடியில் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தார். ஃபுல் கூட்டங்க இந்த டைம். வருஷம் கூட்டம் வந்து அதிகம் தான் ஆகுதே தவிர கம்மியானது கிடையாதுங்க. லாக்டவுன் அப்போ மட்டும்தான் ஒரு வருஷம் ஏதோ அப்போ வந்து நோம்பியே இல்லை, நிறுத்திட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து சேத்துல வந்து வேஷம் போட்டுக்குவாங்க. சேறு பூசி இந்த மை பூசி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி இந்த மாதிரி வேஷம் போட்டுப்பாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து எல்லையம்மன் கோவிலுங்க. இப்போ நம்ம அங்கே செல்லியாண்டியம்மன் கோவிலில் பார்த்தோம் இல்லைங்களா குதிரை, அதை வந்து இங்கே எல்லையம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து சாமிக்கு பூஜை பண்ணி, இது வந்து நம்ம செல்லியாண்டி அம்மனுக்கு தாய் வீடு. இங்கேருந்து செல்லியாண்டி அம்மனுக்கு வந்து நோம்பிங்கிறதுனால சீர்வரிசை எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. செல்லியாண்டியம்மன், மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், அப்புறம் வந்து எல்லையம்மன், இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரே நாளில் தாங்க நோம்பி நடக்கும். இப்போ இங்கே வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு இங்கேருந்து சாமிக்கு கொண்டு போகக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த சேத்து நோம்பி, அதாவது சேத்து வேஷம் எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இது வந்து வெயில் காலம். இப்போ வந்து நம்ம உடம்பு வந்து நார்மலாகவே ஹீட்டாக இருக்குங்களா, சேறு அதாவது இந்த களிமண் அதை எல்லாத்தையுமே நம்ம உடம்புல பூசும்போது தானாகவே அது வந்து ஒரு குளிர்ச்சியை நமக்கு தரும்.
அதனால் எல்லாருமே சேறு பூசிக்கிட்டு வேஷம் போட்டு இந்த மாதிரி ஆடுவாங்க. அதாவது நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வரக்கூடாது, இருக்கிறதெல்லாம் நல்லாயிரணும் அப்படின்ட்டு சாமியை வேண்டிட்டு சேத்து வேஷம் போட்டுக்குவாங்க. அது நாளடைவில் எப்படி ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு விதமாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்மன் வேஷம், சிவன் வேஷம், அர்த்தநாரீஸ்வரர் வேஷம் அந்த மாதிரியும் போட ஆரம்பித்தாங்க. இந்த கரி, அலுமினியம், அந்த ஃபாயில் மாதிரி, அது எனக்கு சரியாக தெரியலை, பட் அந்த மாதிரியும் சிலர் வந்து வேஷம் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே போட்டுட்டு சந்தோஷமாக ஆடி பாடி சாமியை வந்து வழிபாடு செய்வாங்கங்க. அளவு குத்துறது, அப்புறம் வந்து மொட்டை அடிச்சுக்கிறது, அக்கினி சட்டி எடுக்கிறது, உருவளவு குத்துறது, அப்புறம் இந்த ட்ரோனில் அந்த ஜேசிபிலெல்லாம் மேலே வந்து நிற்க வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே அளவு குத்திட்டு போவாங்க. நாளுக்கு நாள் இந்த மாதிரி வேண்டுதலை வந்து அதிகம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸையுமே நான் எடுத்திருக்கேங்க. பட் ஒரே வீடியோ லென்த்தாக போட்டால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் பார்ட் 2வாக போடுறேங்க. இதில் வந்து நம்ம சக்தி அழைச்சிட்டு போகிற வரைக்கும் மட்டும் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுறேன். அப்புறம் இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, அதுதாங்க அந்த தலவிருட்ச மரத்தை சுற்றி வந்து அந்த இழந்த பழத்தை வந்து பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு புது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சாமிக்கிட்ட வந்து பூவாக்கு கேட்பாங்க. மஞ்சள் குங்குமம் இல்லை பூவு அந்த மாதிரி போட்டு சாமிக்கிட்ட வாக்கு கேட்பாங்க. சாமியும் வாக்கு தருவோங்க. இதுவும் இந்த ஊரில் நம்பப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, புதுசாக நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா இந்த எலுமிச்சை பழம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாமி பாதத்தில் வச்சு கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம அதை வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 முனியப்ப சாமி இருப்பாங்க. அதாவது கோயிலுக்குள்ளே செல்லியாண்டி அம்மனுடைய இடது புறத்தில் அந்த முனியப்பன் சாமி பார்த்திங்கன்னா காய்ச்சல் முனியப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம சாமியை வந்து மனசார வேண்டிட்டு எலுமிச்சப்பழம் சாமி பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்க கிட்ட வைப்போம், சுற்றி போடுவோம், ஜூஸ் மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். சாமியை கும்பிட்டு சூளத்துலேயுமே எலுமிச்சப்பழத்தை குத்துவாங்க. இப்போ நம்ம எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கோன்னா, அம்மா அழைச்சிட்டு வராங்க, அதை பார்க்குறதுக்காக மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம். பஸ் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடுவாங்க. இதுதாங்க ஈரோடு ரோடு, அதாவது மேட்டூர்லேருந்து ஈரோடு போகிற ரோடு ஃபுல்லாகவே இந்த பக்கம் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. பஸ் எல்லாம் வேறு பக்கமாக தான் போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வந்து சூற விடுவாங்க. சில்லறை காசு, உப்பு, மிளகு, சாக்லேட்டு, ட்ரெஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, கோழி எல்லாத்தையுமே போடுவாங்க. அவங்கவுங்க என்னென்ன போடணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே விடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதாங்க அம்மை அழைச்சிட்டு போகிறது தாய் வீட்டு சீதனம். நம்ம செல்லியாண்டி அம்மனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த குதிரையில் வந்து சக்தியும் அழைச்சிட்டு போவாங்க. அங்கே எல்லாமே போய் தொட்டு கும்பிட்டு உப்பு, மிளகு எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதுவும் எல்லாமே சாமியோட பாதத்தில் போட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. நம்ம குட்டி பசங்களுக்கும் நம்ம வந்து இப்போ வருஷம் மொட்டையை அடிச்சிட்ருக்கோம். இதே மாதிரி எப்போயும் அடிச்சிடணும். அதுக்கும் அந்த அம்மனுடைய அருள் வேணும். ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைங்க. மொட்டை அடித்ததுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாகவும், ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கோழி அறுத்தோம் இன்றைக்கி. அதுதான் வந்து ஸ்பெஷல். அது சாமிக்கின்ட்டு அறுக்க கிடையாது. அம்மையெல்லாம் அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் டைம் வரைக்குமே அளவெல்லாம் குத்திட்டு போவாங்க, டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம புஜ்ஜி வந்திருந்தார். அவர் தான் வந்து நெல்லுக்கோதி வரணம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா வந்து பெரிய ஒரு பிரியாணி போசி எடுத்து வச்சு சமைச்சிட்ருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதில் என்ன போடணும், எப்படி சமைக்கணும் அதெல்லாம் எனக்கும் தெரியாதுங்க. வெங்காயம் உளினா வெங்காயம் உளிப்போம், பூண்டு உளினா பூண்டு உளிப்போம், இதை அரைனா அதை அரைப்போம். கடைசியில் இப்படி கலக்கிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் ஸ்மெல் வந்ததா, சரி போய் எட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தேங்க. பார்க்க அழகாக இருந்தது. ஃபுல் ரெசிபியெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. அதனால் சும்மா நடுவில் போயிட்டு ஒரு 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நம்ம கோயிலுக்கு, அதாவது மெயின் ரோடுக்கு போயாச்சு. அங்கே போய் உட்காந்துட்டு இந்த வேடிக்கைலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அப்போ தான் நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. மதியம் டைம் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அப்போ வந்து அதிகமாக இருக்காது. கொஞ்சம் வெயில் கம்மியானதுக்கப்புறமா ஜனங்க எல்லாருமே அளவு குத்துறது, அக்னி சட்டி எடுக்கிறது, டான்ஸ் ஆடுறது, குதிரை கூட்டிகிட்டு வருவாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அதை எல்லாமே பார்க்க போகலாம். அம்மா பார்த்திங்களா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் எல்லா மசாலாவும் நானும் ஆட்டையை போட்டுட்டு வரேன். பட் ஒன்று கூட உருப்படியாக இருக்காது, அதாவது நான் செஞ்சதுக்கு அப்புறமா. அதனால் எப்போயாவது ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அப்போ வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி போய் சாப்பிட்டு வந்துடணும். அதுக்காகவும் நம்ம வந்திருக்கோம். அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறதுக்கு தானே அப்படின்ட்டு தான் இதுவும். என்ன இப்போ ஸ்பெஷல், நம்ம செல்லியாண்டி அம்மன் கோயில் நோம்பி.
நம்ம செஞ்சதில் இவ்வளோதாங்க ரெசிபி. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, அப்புறமா பள்ளிப்பாளையம், அப்புறமா தயிர் பச்சடி. இதெல்லாம் சாப்பிட்டு வேடிக்கை பார்க்க கிளம்பியாச்சு. பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.